ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் குரங்குகளுக்கு உணவளித்த இளைஞருக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. குரங்குகளுக்கு உணவளிக்க தடை விதிக்கப்படுவது ஏன்? மாறுபட்ட உணவு பழக்கத்தினால் அவற்றிற்கு ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மலைக்கோவில்கள், சுற்றுலா தலங்கள், வனசாலைகளில் வரிசை கட்டி அமர்ந்து வருவோரை கண்வைத்து இந்த வானரங்கள் காத்திருப்பது தங்களின் உணவுக்காகத்தான். குரங்குகளுக்கு உணவளித்தால் புண்ணியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையால் பலரும் பிஸ்கெட், பழங்களை அவற்றுக்கு வழங்கி ஆர்வத்துடன் பார்த்து ரசிக்கின்றனர். ஆனால் இதன் பின்னணியில் இருக்கிறது இன வாழ்வியலை அழிப்பதற்கான ஆபத்து என வன உயிரின ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். இயல்பை மறந்து இப்போ ரோட்டுக்கு வந்துருச்சுங்க. அப்படி வரதுனால யாராவது உணவு கொடுக்காத சமயத்தில் ரோட்லேயும் உட்காந்துருக்குது, ரோட்டில் ஓடுறது ஒடியாறது அப்படி பண்ணுறதுனால நிறைய வாகனங்கள் அடிபட்டு குரங்கும் இறந்து போயிடுது. அந்த வாகனத்தில் வர்றவங்களுக்கும் அடிபட்டு நிறைய பேர்த்துக்கு ரொம்ப கைகால் முறிஞ்செல்லாம் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. காடுகளில் கிடைக்கும் காய், கனிகள், பூச்சிகள் என பலதரப்பட்ட உணவுகளை குரங்குகள் உண்ணும் இயல்பை கொண்டவை. இதனால் அவற்றின் உடல் இயக்கம் குறைந்து காலப்போக்கில் தாவி குதிக்கும் தன்மையை கூட இழந்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தன்னுடைய உணவு சங்கிலியிலிருந்து இது மாதிரி கார்போஹைட்ரேட் ஃபுட்டுகள் எல்லாம், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அது தானாக குழந்தைங்க மாதிரி அதுவும் சாப்பிட ஆரம்பிக்கிறனால பார்த்திங்கன்னா அந்த தாவரங்கள், பழங்கள் எல்லாம் விட்டுட்டு இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற இந்த குக்கீஸு, இந்த பிஸ்கட்ஸு, இந்த பொரிகள் இதெல்லாம் சாப்பிட்றப்ப ஒபேசிட்டி நிறையா வந்துடுதுங்க. உடம்பு குண்டாயிரும். அதனுடைய இனப்பெருக்கங்கள்லேருந்து அதனுடைய வாழ்நாள் ஃபுல்லாக பாதிக்கிற மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நடக்கும். விரும்பிய உணவுகள் கிடைக்காத போது ஆக்ரோஷமாகும் குரங்குகள் குடியிருப்புகளுக்குள் நுழைந்து பொருட்களை சேதப்படுத்துவதுடன் மனிதர்களை தாக்கும் அபாயமும் உருவாகிறது. இத்தகைய காரணங்களால் குரங்கு உள்ளிட்ட வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது வனத்துறை மூலம் தடை செய்யப்பட்டு வனத்தில் அறிவிப்பு பலகையும் வைக்கப்பட்டுள்ளன. அதனை மீறும் நபர்களுக்கு வனச்சட்டத்தின் கீழ் அபராதமும் விதிக்கப்படுகின்றன. அதோட மனிதர்கள் இருக்கிற வாழ்விடத்துக்கு அது வர ஆரம்பிச்சிடும். இதில் சாப்பிட்றதுல நமக்கு ஏதாவது நோய்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா குரங்குகள் நம்ம அட்டாக் பண்ணுறப்ப மனிதர்கள் இந்த நோய்கள்லாம் வந்துடும். இதனால் நமக்கு சட்டப்படி இது ரொம்ப குற்றம். இதனால் நம்ம ஈரோடுலாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அங்கங்கே அவேர்னஸ் போர்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி குரங்குகளுக்கு உணவு அளிக்கக்கூடாதுன்னு. இதுபடி சட்டப்படி மீறவங்களுக்கு தமிழ்நாடு வனச்சட்டத்தின் பிரகாரம், அப்புறம் வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் பிரகாரம் எல்லாத்துக்கும் அபராதம் விதிச்சுட்டு வரோம். காலப்போக்கில் வனத்தையும் வாழ்விடங்களையும் மறக்கும் குரங்குகளை அதன் இயல்பில் மீண்டும் வாழ்வதற்கான சூழலை உருவாக்கிட வேண்டும் என்பது வன உயிரின ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.